ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னாக்க நண்டு எப்படி வாஷ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதில் வாஷ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குதுங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நண்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பெரிய நண்டாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது உள்ள சாப்பிடக்கூடிய சதைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லை சின்ன நண்டு டேஸ்ட் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும், ஆனால் அதில் வந்து சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் 1 கிலோ பெரிய நண்டாக 3 நண்டு தாங்க இருந்தது 1 கிலோவுக்கு. இது வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக அவங்க வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் இந்த மாதிரி அழுக்கு பகுதி மாதிரி இருக்கா, அழுக்காக இருக்கா, இதை வந்து நல்ல ஓடுற தண்ணி அப்படிம்பாங்கள்ல, இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணுங்க. அதில் கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அழுக்கை மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் முட்டை மாதிரி ஒரு சில இதில் இருக்கும், காமிக்கிறேன். இந்த இருக்கா, இந்த எல்லோவாக இருக்கும். சில நண்டில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாஷ் பண்ணிக்கிறோம். இப்படியே ஒவ்வொரு நண்டுலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படியே ஓடுற தண்ணியில் வாஷ் பண்ணால் தான் இது க்ளீனாக இருக்கும். ஸோ டேப்பை திறந்து விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். தனித்தனியாக அந்த ஒரு டேப்பில் நல்லா தண்ணியை திருக்கி விட்டு தனித்தனியாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெள்ளையாக 2 விஷயம் தான் இதில் கவனிக்கணும். ஒன்று முட்டை மாதிரி இருக்குங்க, ஆரஞ்சு கலர், அது எல்லோ கலரில் இருக்கும். ஒவ்வொரு நண்டுக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். அப்புறம் அழுக்கு மாதிரி இருக்கும். இந்த 2ஐயும் மட்டும் அப்படியே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நண்டில் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இப்போ நான் கொஞ்சோண்டு கல் உப்பும் மஞ்சள் பொடியும் போடுறேன். இது எதுக்காக அப்படின்னாக்கா, இது கம்பல்சரி அப்படின்னா கிடையாது. இது எதுக்காகனா, சில பேருக்கு வந்து நான்வெஜிடேரியனோட ஸ்மெல் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சில பேர் சொல்லுவாங்க நாத்தம் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு. அது வந்து ஓகே. சில பேருக்கு இதோட ஸ்மெல் வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கிறவங்களுக்காக இந்த மஞ்சள் போட்டு நல்லா அப்படியே தடவி எல்லா பக்கமும் தடவி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து இருக்காதுங்க. இப்போ என்ன மாதிரி ஆளெல்லாம் நான் இவ்வளோ நாள் வரைக்கும் நண்டே நான் சாப்பிட மாட்டேன். ஏன் அது எதுக்காக அப்படின்னாக்கா, இதனுடைய ஸ்மெல் எனக்கு பிடிக்காததுனால. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சதுனால, அது மாதிரி சமைக்கும் போது ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நண்டு இல்லாமல் வாரம் அந்த நண்டு இல்லாத வாரம் நல்லா இல்லை, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டோம் நாங்கள். ரொம்ப பிடிச்சி போச்சு நண்டு. அது மாதிரி செய்கிற விதத்துலேயுமே நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன். அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா எப்போதும் சாப்பிட்றத விட நாங்கள் வந்து ஒரு 2 மடங்கு ஜாஸ்தி சாதம் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 5-6 தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளுங்க கழுவுறது. நான்வெஜிடேரியன் சமைக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் எது, ரொம்ப டேஸ்டியானது எதுன்னு கேட்டால் நான் நண்டுன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, அதிகமான மெடிசினல் வேல்யூ உள்ளது. கபம் சார்ந்த பிரச்சனைகள், சளி தொந்தரவு, மார்பு சளி, மூக்கொழுது, தலைவலிக்குது, அது சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு ஒரு ரெமெடி ஃபுட்டுலேயே அப்படின்னா அது நண்டு தான். ஸோ வந்து நண்டில் நிறைய விதமான ரெசிபிஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து நண்டில் குழம்பு தான் வைக்க போகிறோம், சரிங்களா? கிட்டத்தட்ட அது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடில் வச்சிங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ நம்ம இதோட தொடர்ந்து ஒரு லாங் வீடியோ வருது. இப்போ நான் வாஷ் பண்ணுறது எப்படின்னு மட்டும் நான் காமிச்சிருக்கேன், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்மா.